வெல்கம் பேக் டு நிலோஸ் ஹலோ. நான் நிலோஃபர். நம்ம வந்து இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜட்டாயு அர்த் சென்டரா. இவ சொன்னாலே அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம வந்து கார்ல போலாம், மழையா இருக்கு, அப்புறம் நனைஞ்சிட்டோம்னா என்ன செய்யறது, சேஃபா இருக்கணும், 2 பேரா போறோம் அப்படி இப்படின்னா சரி இப்போ ரெண்ட் எடுப்போம் காரை, பைக்குக்கு பதிலா முதுகு கலண்டுறோம் பெண்டுன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இந்தாதானே 20 கிலோமீட்டர் அப்படி சொல்லிட்டு எடுத்தா ஃபர்ஸ்ட் டைமா மலையில ஓட்டுற மாதிரி இருக்குங்க எனக்கு வந்த சோதனைய. ஹபீபி வெல்கம் டு துபாய், வெல்கம் டு கேரளான்ட்டு எங்க டேடி பேரை வச்சுட்டே வந்து வண்டி எனக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கு. அதாவது மலையில வந்து நான் இது வரைக்கும் ஓட்டினதே கிடையாது, வேடிக்கை பார்த்துருக்கேன். எங்க டேடி ஓட்டும் போது நான் வேடிக்கை பார்த்துருக்கேன். ஒரு நிமிஷம், ஓவர்டேக்கு வளைவுல பண்ணக்கூடாது, இருந்தாலும் நான் மெதுவா ஓட்டலாம். ஹபீப் உங்களை நான் முந்திட்டேன் ஹபீப். ஓகே, சோ வந்து இந்த ரோட பார்த்தா ஒரு மாதிரி வளைஞ்சு 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 போகுது, ஸ்டீப்பா போகுது, மேல ஏறுது. எனக்கே கொஞ்சம் வந்து பயமா இருக்கு. எங்க டாடி வண்டிலாம் வந்து ஒரு ஏபிஎஸ்ஸா, அது என்ன அது பேர்லாம் எனக்கு தெரியாதுங்க, பவர் ஸ்டீல பவர் ஸ்டியரிங்கா அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓட்டுறதுக்கு. இதுக்கு இது ஏதோ ஆதி காலத்து மேனுவல் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இது கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்னு எங்க டேடி எல்லாம் சொல்லுவாங்க. உனக்கு ஓட்ட தெரியாது, உனக்கு ஓட்ட தெரியாதுன்னு. எடுத்துட்டேன், காசும் கொடுத்துட்டேன், வேற என்ன பண்றது, ஓட்டி தானே ஆகணும். அதனால கஷ்டப்பட்டு ஓகே நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கோம். அதுதான் சரி, முதல் தடவை வந்து மலையில ஓட்டுறோமே, அதனால நம்ம வந்து அதை பதிவு பண்ணலாமே அப்படிங்கிறது தான் மேட்ரு. என்னன்னா, இது கூருக்கு நம்ம யாராவது போயிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே கொஞ்சம் இப்படி இறங்கி ஏறி போற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்டீப்பா வந்து நான் ரிட்டர்ன் போகும்போது தான் எனக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏதோ ஹில்லுல இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது வரைக்கும் ஓகே தான். ஆனா யூஸ்வலாவே வந்து கேரளா ரோடு நல்லா இருக்கும் அப்படின்வாங்க. ரொம்ப லஷ்ஷா கிரீனா இருக்கு. மே மாசத்துல மழை பெஞ்சி ஒரே ஃபன்னா இருக்கு. எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி வேற இருக்கு. இந்த ரோட் நல்லாக்கா. ஏங்க இதெல்லாம் அசிங்கமா பேசாதீங்க. மெதுவாதான் ஓட்டுறேன். வீடியோ ஆனா இருக்கும்போது என் மூஞ்சில வந்து சிரிப்பு மட்டும் தான் இருக்கும். எப்படி நார்மலா இருக்கு. எனக்கே சிரிப்பு வருது நீ கேக்குறது. இதெல்லாம் எழுதி அழகா ரோடு அழகா வரும்போது எடுக்க மாட்டேங்கிறான். ஜட்டாயு கிட்ட நம்ம வந்துட்டோம். ஆனா எங்க போகணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது இல்ல அது இல்லன்னு சொல்லிட்டு எங்கேயோ சுத்த விடுவாங்க. ஸ்டீப். இந்த வண்டி வேற அதுவா திரும்ப மாட்டேங்குது, நானே கஷ்டப்பட்டு திருப்ப வேண்டியதா இருக்கு. இதுக்குள்ள போய் போகணுமா? ஐயோ கை வச்சிருக்கேன். கேபிள் கார மெயின்டெனன்ஸ்க்கு வேண்டி க்ளோஸ் ചെയ്തേക്കോ അറിയില്ല. അറിയില്ല. No idea. Indefinitely closed ah? No. One week. 1 week ah? 1 week. Only 2 or 3 days. Okay. My bad. Is it parking ever? 30 rupees. இதுல எங்க இந்த இதுல எப்படி லெஃப்ட்ல போவாங்க? என்னது? நம்ம இப்போ வந்து ஜட்டாயு எர்த் சென்டருக்கு வந்தாச்சு. நான் ஏன் வந்து லைலா மாதிரி கண்ணெல்லாம் மினுக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வெயில் கொஞ்சம் ஓவரா இருக்கு. பட் ஆனால் எனலா இருக்கு. மை ஃபேவரட் திங் இஸ் எனலா.
ஜட்டாயு எர்த் சென்டர் நம்ம வந்தாச்சு. ஸோ நம்ம உள்ள போயிட்டு டிக்கெட் எடுக்கலாம். கேபிள் ரைட் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ 250 அதுக்கு தான். பட் ஆனால் இப்போ 200 + டாக்ஸ் வந்து 245 சொல்லி கேட்லேயே சொன்னாங்க. நான் அது வந்து ஒரு 2 பேருக்கு டிக்கெட் எடுத்துட்டு நான் வந்து சொல்றேன். வெயிட் பண்றியா? 200 ரூபா டிக்கெட் அப்படின்னு அதுல போட்டிருந்துச்சு. ஆனா வந்து 250 வாங்கியிருக்கிறாங்க. ப்ளஸ் டாக்ஸ் வேற வந்துட்டு 45. அதனால சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட்டு சென்ட்ரலுக்குன்னு இப்படி வந்துட்டு ஜிஎஸ்டி கட்டியே நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ வந்து இப்படியே உள்ளே போனான்னா இது என்ன எர்த் பாயிண்ட் செக்யூரிட்டி செக் ஆம்ல என்னென்னமோ இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஃபாரின் ரேஞ்சுக்கு இருக்குது. எனக்கு என்ன ஒன்று சோகம், கேபிள் கார் இல்லை. அதுதான் மனசு வலிக்குது. மொத்தமாக 800 சம்திங் ஸ்டெப்ஸு சொன்னாங்க. எப்படி ஏற போகிறோன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு கடகடான்னு ஸ்பீடாக உள்ளே ஓடி போயிடலாம். அதுதான் என்ன அவங்க பாட்டு ஜாலியாக உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படி ரொம்ப ஸ்டீப்பாக அழகாக கான்க்ரீட்லலாம் போட்டு சூப்பராக கட்டிருக்காங்க. அதனால எனக்கு ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஆனால் 4 படி ஏறினதுக்கே மூச்சு வாங்கிடுச்சு. என்னோட பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நான் எவ்வளோ சூப்பராக ஏறுவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஐயோ, அந்த குச்சி உங்களுக்கு வேணுமாண்ணா? வெரி தேங்க்யூ. இப்படிதான் எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி நடக்கும். அப்படின்னா இப்படி பிடிக்கணுமா? ஓ தேங்க்யூ. ஐயோ, குச்சி வாங்கி 2 நிமிஷம் கூட ஆகல, 2 செகண்ட் கூட ஆகல. தாங்க முடியல. எங்க அம்மா சொல்ற மாதிரி இப்படி ஒன்று இருந்தா சப்போர்ட்டிவா நல்லா இருக்கும். உனக்கு குச்சி அங்க பாரு, சூப்பரா இருக்கு. கேபிள் கார்ல வந்திருக்கலாம். லைட்டா மனசு வலிக்குது. இது அப்படியே அகெயின் மலேசியா ரெஃபரன்ஸ்ன்னு காரி துப்பாதீங்க. மலேசியாவில் கெண்டிங் ஹைலாண்டுன்னு சொல்லிட்டு அதில் இப்படிதான் மலையில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கிலோமீட்டருக்கு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் ஹைட்டா. இது கொஞ்சம் குட்டி ஹைட் போல. ஐயோ, இதுக்கே மூச்சு வாங்குது. அது இருந்திருந்தா சல்லுன்னு நம்ம மேலே போயிருந்துருக்கலாம். பட் ஆனால் இது இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நடக்கிறதுக்கு. வயசான என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்தீங்கன்னா ஏறி நடக்கிறது கஷ்டம். அதனால் கண்டோலா சர்வீஸ், கேபிள் கார் சர்வீஸ் இருக்கான்னு கேட்டுட்டு வாங்க. என்னால் பேசிட்டே நடக்க முடியல. நான் டைம் லேப்ஸ் போட்டுறேன், கடன்னு போயிடலாம். ஏன்னா 5:30 மணிக்கு மூடிடுவாங்கலாம், அடிச்சு வெளியே பற்றி விட்ருவாங்களாம். கிளம்பு, நீ பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும்னு. நான் போய் கண்டிப்பாக அந்த பறவையை பார்த்தே ஆகணும். பிகாஸ் ஏஷியாலே இதுதான் பெரிய பறவையாம் ஸ்கல்ப்சர். ஓரளவுக்கு கீழே ஒரே மலை, இலை, கொடி, மரம் நடந்து வந்துட்டு வானத்தை பார்த்து கொஞ்சம் காற்று வரும்போது நல்லா இருக்குது. இதை பாருங்க, என்னுடைய கர்ச்சீஃப் ஆச்சு, அதனால டிஷ்யூ பேப்பரே ஃபுல்லாக நனைஞ்சு புளியலாம் போல், அந்த அளவுக்கு வேர்க்குது. கேபிள் கார் வெறியாவது அதை பார்த்தாலே. சல்லுன்னு ஈஸியாக அப்படியே ஏறி இருப்பேன். என்ன வந்து நடக்க விட்டு நெஞ்செலாம் வலிக்குது. வாடி போவோம். அடப்பாவி மனுஷங்களா, இவ்வளோ நேரம் படிக்கட்டை ஜம்முன்னு போட்டிருந்தீங்க, அதில் ஏறி வரக்கே கஷ்டமாக இருந்துச்சு. இது ஏதோ திருச்சி மலை கோயிலில் இருக்கிற பாறை மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தா அதுக்கு தண்ணி வேறு, வலிக்கி விழுந்தா என்னடா செய்கிறது? என்ன மாதிரி வயசான பாடிஸ் கஷ்டம். கேரளா தான்யா.
மே மாசத்துல பார்த்தாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியா மலைகளை சொன்னேன், மலைகள் அழகா இருக்கு. ஜட்டாயு ஜட்டாயு ஜட்டாயுக்கே ஜெட்டுல தான் வரணும் போல. ஐயோ தேங்க்ஸ்ண்ணா, போதுண்ணா, அவ்வளோதான். அவளால் முடிஞ்சது இவ்வளோதான், அவள் செஞ்சது இவ்வளோதான். அவள் செஞ்சது இல்லாமல் என்னையும் வச்சு செஞ்சுட்டான். அடிக்கிற வெயில் தாங்கலை, கொண்டைய போட்டுட்டேன், ஃபுல் வேர்வை. நான் வந்து கீழே இருந்து அந்த ஜட்டாயோட கிளாத் தெரியுதுன்னு சொன்னேன்னா, இங்கே வந்து பார்த்தா அதோட பறவை ரெக்கையா, இது என்னடி அது, சிறகுகள். ஆமா, இது ஒரு ஃபெதர். இந்த மாதிரி ஃபெதரா இருக்கு. இதுதான் ஜட்டாயுவோடைய. இதுவும் உள்ள வந்து 60 தியேட்டர் வந்து ப்ராக்ரஸ்ல இருக்கான். ஜட்டாயுவோட கரு இருக்குல்ல, அதுக்குள்ள 60 தியேட்டர் வருதான். ஐயோ ஆஹா, ஆனா உண்மையிலே சொல்றேன், சூப்பரா இருக்கு, ஒர்த்து. இங்க வர்றது 5:30க்கெல்லாம் வெளியில அனுப்பிச்சிருவேன் அப்படின்ட்டாங்க. நான் வந்து கொடன்னு எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிடுறேன். சூப்பரா இருக்கு பர்ரி, சரியா இருக்குல்ல. ஆனா உண்மையிலே சரியெல்லாம் சூப்பரா வந்து அழகா செதுக்கி இருக்கிறாங்க. தரம், கலை நயம் சூப்பரா இருக்கு. இதுல வந்து அப்படியே ரெட் ஃபோர்ட்ல இருக்கிற மாதிரி இந்த இடம் இருக்கு. நான் அதை அப்படியே காட்டேன். அந்த இடத்த ரெட் ஃபோர்ட் மாதிரி இருக்கா. அப்படியே இந்த பக்கம் உள்ள எட்டி பார்த்தோம்னா இந்த கேலரி, இது வந்து ஆம்பி தியேட்டரு. ஆம்பி தியேட்டரில் இந்த ஓப்பன் ஏர் தியேட்டர் சொல்லுவாங்க. அது வந்து இங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும், எல்லோரும் உட்காந்து அதை பார்க்கலாம், பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குல்ல. வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்படியே இதுக்கு கீழே இறங்கினா டாய்லெட்டாம். ஆமாங்க, முக்கியமான விஷயம். மனுஷனுக்கு கக்கா வரதுலாம், அது இல்லைன்னா பாடியே ஃபங்க்ஷன் ஆகாது. ஐயோ, இங்கிருந்து பாரு, சூப்பரா இருக்கான். செம்மையா இருக்கான். இப்படி எட்டி பார்த்தோன்னா நல்லா சூப்பரா டஃப் அண்ட் கிளாஸ்ல செம்மையா போட்டிருக்காங்க. சுத்தி தெரிகிற வரைக்கும் குட்டி 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 மலை, குன்று, இலை, செடி, கொடி, காடு, மலைகள். அங்கே பார்த்தா அது பேர் என்னடி, சூரியன். ஒரே இது நேச்சர், வீலவ் நேச்சர் ஹேஷ்டேக்காக இருக்குது. அவ்வளோதான். இந்த ஆம்பி தியேட்டர் ஃபுல்லாகவே இந்த சைடெல்லாம் அப்படி தான். வேட்டைய ராஜா வரார் வரார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் குச்சி வச்சு நடக்கிறேன். இதுலேயே இருக்குது கேலரி, செல்ஃபியா. இது நான் சாரிங்க, சேம் டாய்லெட்டு. இவங்க வந்து எப்படின்னா அடக்க ஒடுக்கமாக தலையை குனிஞ்சிட்டு நடப்பாங்க போல், யாருமே நேராக பார்க்க மாட்டாங்க. அதனால காலு கீழே தான் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காங்க. பட் நைஸ், தனித்தனியாக இல்லாமல். ஐயோ கண்ணு தெரியல இருட்டில், வாங்க போவோம். நாங்கள் வந்து தமிழ் பெண், அதனால் வந்து தலை நிமிர்ந்து நடப்போம். அதனால் கீழே இருக்கிறதெல்லாம் நாங்கள் படிக்கலை, நாங்கள் பாட்டுக்கு உள்ளே ஓடிட்டோம். இதில் என்ன, திஸ் வேன்னு போட்டிருக்காங்க. போவோம், நடப்போம், என்ன இருக்குது திஸ் வேலன்னு பார்ப்போம். எல்லாரையும் கிளம்பி சொல்கிறாங்க, நம்ம மட்டும் ஜாலியாக போகிறோமா. நம்ம வந்ததே லேட்டில். அந்த பறவை கதறது கண்ணில் தெரியுது பாரு, உனக்கு தெரியல? நல்லா பாரு, கதறுதா. ஹோலி ஷிட். இங்கே போட்டிருக்காங்க, ப்ளீஸ் டோன்ட் கிளைம் ஆர் சிட் ஆன் த டாப் ஆஃப் தி ஸ்கல்ப்சர்ன்ட்டு. நான் வந்தோடனே அதான் பண்ணேன். ஓகே, இதுதான் அந்த இஸ்கான் டெம்பிள் போல. ஒரு ஃபுல் ரவுண்டு தான். ஜட்டாயு மார்வெலஸுங்க, ஆனால் மார்வெலஸ்.
ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய மைக் வேலை செய்யலை. அது தெரியாமல் நான் பாட்டுக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் வந்து இங்கே பறவை பார்க்கும்போது எனக்கு அதை போய் பெட் பண்ணணும்னு ஆசைலாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் அந்த பக்கம் காமெடிலாம் பண்ணிவிட்டு திடீர்னு சத்தம் கேட்குதே அப்படி என்னடா இருக்குன்னு சொல்லி வந்து உள்ளெல்லாம் எட்டி பார்த்தோன்னா அந்த கல்லுக்குள்ளெல்லாம் ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஜட்டாயு த ஹோல் பிளேஸ் சூப்பராக இருந்தது. ஒர்த்து ஸ்பெண்டிங் யோர் மணி. ஆனால் அங்கே மேலே எங்கேயுமே ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கிடையாது. ஒரே ஒரு டீ கடை மட்டும் தான் இருக்குது. വാടി അതേ കൂടെ വേണോ ആ കൊടയും കൊടടി വെച്ചു அவரு தண்ணிய ஊத்த என்ன உண்மையிலேயே வயசான ஒரு லேடி எனக்கு அந்த அளவுக்கு நான் வந்து அவங்க டார்ச்சர் பண்ணிருக்கேன். 5:30 மணி ஆகி எல்லாரையும் அடிச்சு பத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் கெஞ்சி கூத்தாடி லைட்டா அவங்களோட கிளம்பி. நான் பேசுறது வேற கேட்காது, ஏன்னா மைக் அமர்த்தி பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டேன். நான் போய் தண்ணி குடிக்க போறேன். ஐயோ நான் போய் தண்ணி குடிப்போம். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் தி வீடியோ கைஸ். நான் ஜட்டாயு எர்த் சென்டரில் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கம்பைல் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ எப்பயும் சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிலோஃபர் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன்.